ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து +1 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏன் ரத்து செய்யப்படுகிறது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு கிளியர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். மாநில கல்விக் கொள்கையினால் 11ஆவது வகுப்பு ரத்துங்கிறது தனி. இது 10வது 12வது வகுப்பு தொடர்ந்து நமக்கு பொதுத் தேர்வு வழங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ 11த்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 11த்தை மெட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 11th பாடம் நடத்தாமல் எடுத்தோடனே 12th பாடம் நடத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம நிறையா கொண்டு வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அதை தவிர்த்துட்டு அவங்களால 12th போய் அவங்களால நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு வந்துட்டனால ப்ரெஷர்லேருந்து 10th, 11th, 12th மூணுத்துலேயுமே ஒரு பப்ளிக் எக்ஸாம் இந்த குழந்தைங்க ப்ரெஷர்லேயே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நம்ம எடுத்துக்கோம். வா, இந்த கல்வியாண்டிலேருந்தே வந்துடுங்க. அங்கே பாரு. இல்லை, இந்த முதல்லேருந்து அதுதான் நம்ம ஆல்ரெடி வாட் வி ஆர் ஃபாலோயிங் அப்படிங்கிறத எஸ்சிபியில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீ யார் என்ன சொன்னால் நான் இதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எஸ்சிபியாக தான். ஸோ தமிழகத்தில் +1 மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமை ஏன் ரத்து செய்தோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையில் 11th பப்ளிக் எக்ஸாம் நீக்கியிருக்கோம். குறிப்பாக தொடர்ந்து மாணவர்கள் 10th, 11th, 12th இந்த 3 ஆண்டுகளையுமே தொடர்ச்சியாக பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அந்த மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கூடுதல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்க 11th பப்ளிக் எக்ஸாமை நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பல தரப்பிலிருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பல தரப்பிலிருந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நீட், ஜேஇ போன்ற நேஷனல் வைஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 11th கண்டென்ட் கிட்டத்தட்ட 40-50% பாடங்கள் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே, ஜுவாலஜி எல்லாம், பயாலஜி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் நீங்கள் 11th கண்டென்ட்டை மறக்காமல் எப்போதும் போல் நீங்கள் படித்தால் மட்டுமே தான் அந்த தேசிய நுழைவுத் தேர்வில் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 11th பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது எந்த அப்டேட் ஹேப்பியாக இருக்கா, இல்லை எக்ஸாம் வேணுமா அப்படி கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.